தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோமே வந்து டிமார்ட் போற மாதிரி வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அங்க வந்து இப்ப ரெகுலரா மந்த்லி வீட்டு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்காக நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அங்க காட்டன் ஸ்கிரீன் தான் மெயினா வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு காட்டன் ஸ்கிரீன் அங்க வந்து கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இங்க இப்ப லீவ்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு கடைக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் வந்து போயிட்டோம். அங்க ஏறி ஏறி இறங்கி என்னால முடியல. லிப்ட்ல போனாலும் கால் வலிக்குது, அதுக்கப்புறம் வந்து எஸ்கலேட்டர்ல போனாலும் கால் வலிக்குது, நடந்து சும்மா போனாலும் கால் வலிக்குது. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா வீட்டுல எல்லாம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்காக கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால ரொம்பவே கால் வலி. சரின்னு சொல்லிட்டு காட்டன் ஸ்கிரீன்காக வந்து போயிருந்தோம். அங்க போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து காட்டன் மெட்டீரியல் எனக்கு வந்து கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு எது எடுக்கிறதுன்னு குழப்பமா இருந்தது. இந்த ஸ்கிரீன்லாம் வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து 500 500 அப்படின்னு வச்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம், எதுவுமே கிடைக்கல. கலர்ஸ் இருந்துச்சு, வெரைட்டி இருந்தது, எனக்கு வந்து பிடிக்கல. காட்டன் ஸ்கிரீன் ரொம்பவே கம்மியா இருந்தது. சரி இன்னொரு கடைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்திருந்தேன். அந்த கடைக்கு ஆப்போசிட்ல வந்து இன்னொரு கடை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சரி அதுல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து மேல போடுற அந்த கிளாத் வந்து அதுவும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து சைஸ் வந்து கேக்குறாங்க. சரி எனக்கு வந்து சைஸ் எக்ஸாக்டா தெரியாது டைனிங் டேபிளோட சைஸ். ஸ்டார்டிங் சைஸ், மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு வந்து போனோம். வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாக்ஸா வந்து அந்த இப்ப ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, பாக்ஸ் மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து ட்ரெஸ் ஒரு செட்டா வந்து வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸஸ் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்பவே கலரா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே செட்டா ஒரு செட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் இப்ப கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுக்கலாம் பாத்தீங்களா, பொங்கல் வருது, அதுக்கப்புறம் நியூ இயர் வருது, இதுல நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து கிஃப்டா வந்து அப்படியே கொடுக்கலாம். ட்ரெஸ் மட்டும் நீங்க வந்து எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க, எது பிடிச்சது அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஓபன் பண்ணி கொடுத்துக்கலாம். பெரிய கடை, ஹோல்சேல் கடை அப்படின்றதுனாலயே நமக்கு வந்து ஒரு இது பாக்குற இடத்துல அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த ரோ ஃபுல்லாவே வந்து இதே மாதிரி பாக்ஸஸ் தான். அதனால எனக்கு ரொம்பவே ஒரு கலரை விட்டா இன்னொரு கலர் நல்லா இருக்கு, இன்னொரு கலரை விட்டா இன்னொரு கலர் அட்ராக்டிவா இருக்கு. அந்த பாக்ஸஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணும்போது அது உள்ள ட்ரெஸ் பாக்ஸஸ் அப்படியே நம்ம வந்து கிஃப்டா வந்து கொடுத்துடலாம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல கடை, அது எதுவுமே வந்து வாங்கல. ஆப்போசிட் கடைக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து போத்தீஸ். அங்க போனீங்கன்னா அங்கேயும் இவ்வளவு கூட்டம் தான் இருந்துச்சு. ஐயோ என்னால நடக்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. வாங்குற பொருட்களுக்காக வந்து கடைக்கடையா ஏறி இறங்குறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கால் வலி ரொம்பவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து லிப்ட்ல தான் வந்து போயிட்டு அது வேற புதுசா இப்ப ஓபன் பண்ணிருக்காங்களா, அங்க வந்து ஒரே குழப்பம். டைனிங் டேபிளுக்கு போடுற கிளாத், அதுக்கப்புறம் ஸ்கிரீனுக்கு போடுற கிளாத் அதெல்லாம் வந்து கேட்டோம் அப்படின்னா இந்த இதுல இருக்கு அந்த இதுல இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஷிஃப்ட் பண்ணி மேலையும் கீழே ஏறிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு முருகன் கோவில் வந்து முருகன் இது செட் பண்ணியிருந்தாங்க. அங்க போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு, இது வந்து நகைக்கடை, நகைன்னு நினைக்கிறேன், நகையா புடவையான்னு தெரியல. நான் வந்து முருகன் இருக்கவும் அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அந்த ஆப்போசிட் கடைக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். அங்க இருந்து தான் இப்ப நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். அங்க பாருங்க எவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்னு உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும். இவ்வளவு வந்து பார்க்கிங்ல வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோடு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கடை இருக்கு. அதெல்லாம் தாண்டி இங்க வந்து நம்ம வந்து வந்தாச்சு. இந்த கடையில போய் பார்த்தப்பதான் எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செக்ஷன்ல தான் வந்து அந்த ஸ்கிரீன் வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் வந்து சோஃபா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் டவல் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஈவன் தான் நம்ம கிட்ட அந்த கையில அந்த பேப்பர் வந்து வாங்கியிருந்தோம். எங்களுக்கே ஒரே குழப்பமா தான் இருந்தது, எந்த இடத்துல எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா இருக்கவும் ஆட்களும் வந்து கம்மியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்றது கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க, அதனாலதான். இல்லைன்னா அதர்வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க அந்த சோஃபா செக்ஷன் நிறைய இருந்துச்சு. அந்த சோஃபால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே உட்காந்து அங்கங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்க இது தண்ணி ஊத்துனா அது உள்ள கீழே இது பாகும் பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து அலங்கார பொருட்களா வைக்கக்கூடிய பொருட்கள், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் நான் பாத்துட்டு இருந்தேன். கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி அதுக்கப்புறம் என்னோட பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேலண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. நமக்கு வந்து கேலண்டர் தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பில்ல காமிச்சோன்னே கேலண்டர் கொடுத்தாங்க. கேலண்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.